ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பை அப்படிங்கிற அரே இண்டெக்ஸிங் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு அரே வந்து இண்டெக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய அரேஸ் இருக்குது, அதுலேருந்து ஜீரோலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஸோ அரே இண்டெக்ஸிங் இஸ் த சேம் அஸ் அக்சஸிங் அன் அரே எலமெண்ட். ஒரு அரே எலமெண்ட்டை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். யூ கேன் அக்சஸ் அன் அரே எலமெண்ட் பை ரெஃபரிங் டு இட்ஸ் இண்டெக்ஸிங் நம்பர். அதாவது A0 A1 அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸிங் இல்லையா, நம்ம நார்மலாக சி லாங்குவேஜில் படிச்சிருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ த இண்டெக்ஸிங் இன் நம்பை அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த செகண்ட் எலமெண்ட் ஹேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 1. ஸோ ஜீரோலேருந்து ஆரம்பித்து தான் போகும். ஓகே, மற்ற 1ல் இருந்துலாம் ஆரம்பிக்காது. ஸோ நார்மலாக சியில் எப்படியோ அதே கான்செப்டில் தான் இங்கேயும் என்ன இருக்குது, இந்த இண்டெக்ஸிங் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து பண்ணிவிட்டு கெட் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0ல் தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1. சப்போஸ் இது 2 அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 1ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கால் பண்ணிட்டு நம்ம 1 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ 2 வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ வேல்யூ 2 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து இண்டெக்ஸிங், எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன டைமென்ஷனில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இண்டெக்ஸிங் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இண்டெக்ஸிங்கை வச்சு 2 எலமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட்டை என்ன பண்ணுறோன்னா கெட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்ய போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேர்டுங்கிறது அரே 2ல் இருக்கும் போது இது வந்து அரே 3ல் பொசிஷனில் இருக்க போகுது. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்ட்டு ஆன்சர் வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு எலமெண்ட் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன், அதாவது 2 அரே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி 2 இது இருக்குது, 2 டைமென்ஷன்லாம் இருக்குது. இந்த டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் இருக்கிற செகண்ட் வேல்யூ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து 2. ஓகே, புரியுதா? இப்போ இந்த 2 சப்போஸ் நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் இதிலே போடலாம். இப்போ நீங்கள் செகண்ட் அரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து 3 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். செகண்ட், அதாவது ஃபோர்த் எலமெண்ட், இந்த செகண்ட். ஓகே, ஸோ என்னது 9. ஸோ இந்த 9 வந்து எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேர்ட் எலமெண்ட் ஆஃப் த செகண்ட் அரே ஆஃப் த ஃபஸ்ட் அரே. ஓகே, ஸோ இதை எப்படி கொடுக்குறோம்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் அரே. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் அரே, அதில் வந்து என்னது தேர்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 6 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து தேர்ட் எலமெண்ட். ஓகே, இது வந்து செகண்ட் அரே, இது ஃபஸ்ட் அரேயில் செகண்ட் அரே. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் அரே. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஃபஸ்ட் அரே. இந்த ஃபஸ்ட் அரேயில் இது வந்து என்னது செகண்ட் அரே, அதில் என்ன எலமெண்ட்டு, அந்த தேர்ட் எலமெண்ட். சொல்கிற புரியுதுங்களா? ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இண்டெக்ஸிங்கில் மைனஸ் பண்ணலாமா அப்படின்னுட்டு இதில் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ மைனஸ் ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த செகண்ட் டீம் ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த செகண்ட் டீம் ஸோ செகண்ட் டீம்ங்கும்போது ரெண்டாவது ஸோ இது வந்து அதோடைய லாஸ்ட் எலமெண்ட் ஸோ இதுதான் செகண்ட் டீம் லோடிங் ஓகே என் டி அரே வித் ஷேப்பு 2, 2, 3 அப்படின்னு இருக்குது அதில் உங்களுக்கு என்ன எலமெண்ட் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா ஸோ 10 அப்படிங்கிறது தான் ஸோ இதான் -1 அப்படிங்கிறது ஸோ பேக் சைடில் இருந்து வரக்கூடிய அந்த இது ஓகே மைனஸ் இண்டெக்ஸிங் இதுக்கு பேர் ஓகே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு பேர் ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய என்ன பண்ணோம் எப்படி இண்டெக்ஸிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்